பக்தி ஒளி நேர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தெய்வீக சிந்தனை, தெய்வீகமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பூஜை அறையில் இருக்கக்கூடிய மணி. இந்த மணியை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பூஜையை அந்த கற்பூரம் காட்டும் பொழுதும் அந்த ஊதுபத்தி காட்டும் பொழுதும் நம்ம வணங்கும் பொழுது மட்டும்தான் அந்த மணியை நம்ம அடிக்கிறோம். இந்த மணி அடிச்சா கேட்கும், அதனால தெய்வத்தை கேட்குங்கிற மாதிரி கான்செப்ட்ல இருக்காங்க. அது அப்படி கிடையாது. மணி என்பது, ஆலய மணி என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த டிக் மார்க் கொடுக்கும்ல, இப்போ வெற்றிக்கான மணி. ஸோ கேலக்சிக்கும் உங்களுக்கும் சவுண்ட் அண்ட் லைட்ஸ், ஒளி அலை சொல்லுவோம்ல, ஒளியும் ஒளியும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒளியும் ஒளியும், கடவுள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த விளக்கு என்ற ஒளியும் உங்க அகவிளக்கு என்ற ஒளியும் அடிக்கக்கூடிய இணைக்கும் பாலமாக இந்த சவுண்ட் இருக்கும். இந்த டங்கு நம்ம ஒரு மணி அடிக்குது நம்ம கேட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கலி ஒருமுக சிந்தனையோடு எது செய்தாலும் நடந்துவிடும். ஒருமுக சிந்தனை, அப்ப சார் அது பண்ண முடியும், இன்னைக்கு நானும் எவ்வளவோ ஒருநிலைப்படுத்தி பார்க்கறேன், முடியலையே, நான் உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒருநிலைப்படுத்தி பார்க்கிறேன், பார்த்தீங்கன்னாக்கா சிந்தனை எல்லாம் அப்படியே போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒருநிலை எப்போ படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சந்தோஷமாக இருக்கும் பொழுது, துக்கமாக இருக்கும் பொழுது, கோபமாக இருக்கும் பொழுது, 3 டைம்லையும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதான் உங்களுக்கு மீட்டர், கண்ணா மீட்டர் இப்படி போகுதுன்னா எப்ப டக்குன்னு அந்த ஒருநிலைப்படுது, அந்த குவாண்டம் ஃபார்முலாக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கோவப்படும் பொழுது. அதான் சொல்லுவோம், கோபத்துல யாரும் திட்டாது, அது படிச்சிடும் சொல்லுவாங்க இல்லையா. அடுத்தது நீ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிச்சுக்கிட்டே மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா, அலைந்து கொண்டிருக்கும் இந்த மீட்டர் முள்ளு அப்படியே நிற்கும், இந்த குவாண்டம் ஃபார்முலா நிற்கும், அப்ப ஒருநிலைப்படும். சோகமாக இருக்கும் பொழுது, ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கு, அந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா அழிஞ்சிட்டு இருக்க, டக்குன்னு ஒருநிலைப்பட்டு சோர்ந்து விடும். அது சோர்ந்து, அதாவது இந்த ஒருநிலைப்படுது அப்படிங்கிறதுல வித்தியாசம் இருக்கிறது. சோர்ந்து அப்படி களைச்சு போய் ஒருநிலைப்படுத்துறது, கோபத்துல டென்ஷன் ஆகும்போது டக்குன்னு வருது. இந்த சந்தோஷமா இருக்கும்போது தான் இந்த ஆன்மீகத்தினுக்கான ஒரு படி. அப்ப அந்த ஒரு படியை முறைப்படி திருப்படியாக்கும் பொழுது நீங்க என்ன நினைச்சாலும் நடக்கும். உள்ளத்தில் இருக்கும் கோயிலும் அகத்தில் இருக்கும் கோயிலும் அகத்தில் இருக்கும் விளக்கும் விளக்கமாக சொல்ல போனாக்கா, நம்மள்ட்ட தெய்வத்துல விளக்க கனெக்ட் பண்ணுது பாத்தீங்களா, அந்த சவுண்ட் தான் கோயில் மணி டங். இந்த வெங்கலத்துல இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த சவுண்டை கேட்கும் போதே பாத்தீங்கன்னா அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு ரீங்காரம் இருக்கும். மூளையில் அங்கே ஒரு சயின்டிபிக்கல் லாஜிக்கலாக ஒரு ரசாயனம் அப்படி உற்பத்தி ஆகும். அதுதான் ஆன்மீகத்தின் மிகப்பெரிய அமிர்தம். அப்போ சொல்லுவாங்க அமிர்தம், அங்கேயே முடியுது பார்த்தீங்களா, தம், அதான் பஞ்சபூதி. நான் விரதம் இருக்கேன், விரதம்னாலே பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. விரதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் தம், காற்றை மட்டுமே சுவாசித்து வாழக்கூடியதுதான் வெறுந்தம். இப்ப பாருங்க, அந்த வெறுந்தம் இருக்குது உடம்புல, ஒருநிலைப்படுது, அந்த சவுண்ட் டங் டிங் டிங் டிங்னு அடிக்கும் பொழுது மனசு ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஒரு வைபர் ஆகுது பாத்தீங்களா. அப்ப பிட்யூட்டரி கேனல்ல, அந்த கிளாண்ட்ல, அந்த சேனல்ல ஒரு லிக்விட் ஃபார்ம் ஆகும் அமிர்தம். அது அங்க உருவாகி உள்நாக்குல விழுகும் பொழுது, நாக்கு சுவைநாக்குல விழுது பாத்தீங்களா, அப்பதான் சொல்வாக்கும் செல்வாக்கும் நடக்கும். இது ஆட்டோமேட்டிக்கலா நடந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு நீங்க நினைக்கிறது நடந்தே தீரும். தெய்வத்துக்கிட்ட ஈஸியா போய் ரீச் ஆகுறது. நீங்க என்ன அலைகள் கண்ணாமலான் இருந்துச்சுங்கன்னா, நீங்க எப்படி அந்த ரூட் ஒரே ஒரு சிந்தனையோட ஒரே ரீட்டோட நம்ம தெய்வத்தை அடைய முடியும்? அதுக்கு தான் பெல் பயன்படுத்தினாங்க. ஸோ ஆலய மணி, நம்ம பெல் அடிக்கிறோம் அப்படின்னு நமக்கு சில பேர் கற்பூரத்தை காமிச்சிட்டு போயிடறாங்க. அவசியம் பெல் அடிச்சிங்கன்னா மட்டும்தான் நம்மளுடைய எனர்ஜி ஒரு ஃபோக்கஸ்க்கு வரும். அதான் சொல்லுங்க, திட்டுனாலும் ஃபோக்கஸ்க்கு வரும், அமைதியாக இருந்தாலும் ஃபோக்கஸ் வரும், சந்தோஷமாக இருந்தாலும் ஃபோக்கஸ். ஆனால் சந்தோஷமா வரும்போது ஃபோக்கஸ் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் மிக முக்கியமான விஷயம். அந்த உங்களுடைய செதறி கடந்த முத்துக்களை அப்படியே ஒன்னா சேர்ந்து வருது பார்த்தீங்களா, அதுதான் ஃப்ரீக்வன்சி மோட் பவர் பாயிண்ட், இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட், அந்த சிங்கிள் பாயிண்ட். இந்த ஒரு நாள் திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுமாதிரி இந்த ஒருமுகப்படுத்துவது ரொம்ப ஈஸி. அதான் கோவப்படும் போது, அதனால கோவப்பட்டு பார்க்குறேன் நினைக்காதீங்க. அதுல வர ஃப்ரீக்வன்சி வேற, சோகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அந்த ஃப்ரீக்வன்சி வேற, இந்த சந்தோஷமா ஹாப்பியா தெய்வீகமா உட்காடுறோம் பார்த்தீங்களா, அந்த ஃப்ரீக்வன்சி வேற. அந்த ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் வெற்றியை தரும். நீங்க வேண்டுதல் செய்யும் பொழுது அந்த வேண்டுதலை நிறைவேற்றும். இப்ப பாக்குறீங்கன்னா, அப்ப அந்த ஒருநிலைப்படும் பொழுது நீங்க சந்தோஷமா இருக்கணும் இல்லையா. அப்ப நீங்க உட்காந்து நான் சந்தோஷமா இருக்கேன் நீங்க சொல்ல முடியாது. அப்ப அந்த கோயில் மணி டங், அந்த மனசை சாந்தப்படுத்தும், அமைதிப்படுத்தும். அங்கேதான் தீயா எரிந்து கொண்டிருக்கும் அந்த நெருப்பை ஆவணம் செய்யும் தியானம். அப்ப அடக்குமுறை, அடக்கு அப்படின்னாக்க நீங்க சாதாரணமா அடைக்கிற முடியாது. இப்படி அடக்கினால் சவுண்டு பாருங்க, இந்த சவுண்டுக்கு அவ்வளோ பெரிய வேல்யூ இருக்கு, அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு, அவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்கு, மகா தத்துவமும் இருக்கு. அந்த தத்துவம் தான் ஹவு டு பேலன்ஸ் மைண்ட், ஹவு டு பேலன்ஸ் நம்மளுடைய மனசு, ஹவு டு பேலன்ஸ் நம்மளுடைய ரத்த கொதிப்பு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வியாதியில கொண்டு போய் முடியும், அதே மாதிரி டிப்ரெஷன்ல கொண்டு முடியும். அதனால கோயில் மணி நீ ஜஸ்ட் மைல்டா டங் டங், அதான் அந்த ஹீலிங் தெரப்பில, சவுண்ட் தெரப்பில பாத்தீங்கன்னா ஒரு அடி அடிப்பாங்க டங், இந்த சவுண்ட் அப்படியே இருக்கும், ரீங்காரம். அந்த சவுண்ட்லயே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. வெங்கலம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிராஸ், காப்பர், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ இன்னைக்கு நான் சும்மா உங்களுக்கு சாம்பிள், உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது, நான் சொல்றேன். இங்க பாருங்க, இது ஒரு மியூசிக்.
பேசும் பொழுது நம்மளுடைய வார்த்தைக்கு ஒரு அலை உண்டு. இப்போ நான் பேசும்போதே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இந்த சவுண்ட் இன்ன வரைக்கும் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதே உட்ல தட்டும் போது பாருங்க, இப்போ பாருங்க, ஓ மட்டும் கிடையாது. இந்த நேரத்துல நீங்க என்ன ஆசைப்பட்டு சொன்னாலும் கேலக்சிக்கு போய் சேரும். இது வந்து சிங்கிங் பவுல்னு சொல்லுவாங்க. இது வெங்கலம். ஸோ இதே மாதிரிதான் என்னுடைய ஆறா இப்ப நான் தட்டின பாத்தீங்களா, அப்படியே ஒரு நிலைப்பட்டு இருக்கும். நீங்க ஃபேஸை கவனிச்சிருக்கலாம். அதுல ஒரு க்ளோ வரும். அந்த க்ளோ தான் ஒரு நிலை, அந்த க்ளோ தான் வார்த்தை, அந்த க்ளோ தான் வாழ்க்கை சொல்லுவாங்க. வாழ்க்கை சுபட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கோயில் பெல் எல்லாமே. இன்ன வரைக்கும் இந்த சவுண்ட் இருக்கு, இன்னமும் இருக்கு. மைல்டா கவனிச்சிங்கன்னா இருக்கும், இன்னும் இருக்கு. இன்னும் ஆக்சுவலி ஒரு நிமிஷம் வரைக்கும் மைல்டா மைக்ரோ செம் இது வச்சிங்கனாக்கா தெரியும், இன்னமும் இருக்கு, மைல்டா இருக்கும். ஸோ எதுக்காக இது நான் செஞ்சேன்னா, கோயில் மணி. இந்த கோயில் மணி வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம். நம்மளுடைய கிளாண்டு ஆன்சைட்டி தொடர்ந்து நம்ம பெல் அதை கட கட கடன்னு அடிக்கூடாது, ரிதமா டங் டங். இந்த மணி ஆன்சைட்டியை போக்கும், ஸ்ட்ரெஸ்ஸை போக்கும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மாடு கழுத்துல அந்த மணியை போட்டிருப்பாங்க, ஆட்டிருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய அந்த சவுண்ட் வீட்டுல டிங் 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 சவுண்ட் வரும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு இனிமையா இருக்கும். ஆனா நெகட்டிவிட்டிக்கு ஒரு போர்ட்ல ஒரு இந்த சாக் பீஸ் வச்ச மாதிரி கிரிக் கிரிக்னு சவுண்ட் வரும். அப்படியே நமக்கு ஒரு மாதிரி கூசும். அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க, போயிடுவீங்க இல்லையா. அதே மாதிரி பெல் சவுண்டு நமக்கு இனிமை, ஆனா நெகட்டிவிட்டி பேய் பிசாசுகளுக்குலாம் பார்த்தா காதை கிளிக்கிற மாதிரி இருக்கும், ஓடிடும். அதனால தான் வீட்டில் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிங் டிங் ஆடிட்டு ஒரு சவுண்ட் இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு இனிமை, அவங்களுக்கு அது மைனஸ் அப்படியே. ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன்ல தான் நம்ம கேட்கும் பொழுது ஆன்சைட்டி. அந்த காலத்துல இந்த கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நெல் விளையும், அவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க, ஹாப்பியா இருந்தாங்க. தண்ணி நல்லா பெருக்கெடுத்து இருந்திருக்கும் கேணியில. இப்போ ஏன் காணாம போச்சு? அந்த சவுண்டே இல்லை. பூமியில இருக்கக்கூடிய அந்த சவுண்ட் எனர்ஜியே காணாம போச்சு. ஏன்னா கிளவுட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த டோட்டலா எல்லா கார்பனும் அடைச்சு நிக்குது. ஸோ பூமிக்கு வரும் பாத்தீங்களா இந்த ஓங்காரம் சவுண்டு, அது இங்க இருக்கிறது இல்லை. வெப்பம் அதிகமா இருக்கு. இதெல்லாம் காரணம். பாருங்க, ஒரு வீட்டுல 50-100 மாடு இருக்கும். இப்ப நான் அடிச்ச மாதிரி சவுண்டு கட 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 கடன்னு இந்த வெங்கல மணி அடிச்சா அப்படி இருக்கும். இந்த மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு அப்படி வரும் பாருங்க, அந்த ஏரியாக்குள்ளர அந்த கிராமமே செழிப்பா இருக்கும். சவுண்ட் எனர்ஜி, இந்த ஹீலிங் ஏரியா இருக்கும். தெய்வீகம் பாத்தீங்கன்னா அப்படியே தேவதைகள்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. மரத்துக்கு மரம், இன்னைக்கு மரமே இல்லை, தேவதைகள் இல்லை, அது எப்படி சுபட்சம் இருக்கும், ஆன்மீகம் இருக்கும், அங்கே தெய்வம் இருக்கும். கோடியில் எங்கேயோ ஒரு கோயில் இருக்கும், அங்கேயிருந்து வீட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வரதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அப்போ அந்த சவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா. இந்த கிராமங்கள்ல விளைச்சல் நல்லா இருக்கும். 100 மூட்டை விளையாட்டுல 500 மூட்டை விளைஞ்சது. அது மாதிரி தண்ணி நல்லா இருந்துச்சு, மனசு நல்லா இருந்துச்சு, இந்த ஊரில் எப்பொழுதுமே இருந்துச்சு. சண்டை இல்லை, சஞ்சரவு இல்லை. ஆனா தெய்வீகம் வந்து கம்ஃபர்ட்டா வந்து வீட்டில் வந்து உட்காந்துருப்பாங்க. அங்க வாழ்க்கையில் தரம் இருந்துச்சு, தராதரம் இருந்துச்சு. இப்படிதான் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருந்துச்சு. எப்படி வேணாலும் வாழும் எண்ணம் இல்லை, இன்னைக்கு இருக்கு. காரணம் குழப்பம், காரணம் ஆன்மீகம் இல்லை. ஏன்னா விளக்கேற்றி கும்பிடும் முறையே இல்லை, பெல் அடிக்கிற முறையே இல்லை. பெல்லெல்லாம் ஏதோ சவுண்டு, வாங்கப்பா சாமி கும்பிட்றாங்க, அங்கே அடிக்கிறாங்க, அந்த சிக்னலுக்காக போகுது அழிஞ்சு கோயில் இருக்கக்கூடிய மணியவே இப்போ காணும். ஏன்னா அடிக்க ஆள் இல்லைன்னு கழட்டிட்டாங்க. ஸோ மணியோடைய சத்தம் உங்களுடைய வாழ்க்கையின் மணி, அதாவது பிரெயின்குள்ள ஒரு மணி இருந்துகிட்டே இருக்கும். அதோட கனெக்ஷன் தான் உள்நாக்கு. அந்த மணி ஆடுறதுக்கான உதவுதல் இந்த செங்கல். அந்த சிங்கிள் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஓங்காரம் எப்பொழுதுமே நம்ம உடம்புல இருந்துகிட்டே இருக்கும். தெய்வீகம் எப்பொழுது இருக்கும், தெய்வீகத்துக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். கம்ஃபர்ட் இருந்துச்சுன்னா வாழ்க்கை ஜெயிக்கலாம். ஸோ மணி அவசியம் வீட்டுக்கு வேணும். வீட்டில் எப்போதும் ஒரு மணி ஆடிக்கிட்டே இருக்கணும். ஸோ தெய்வம் அடிக்கும் போதும் அந்த மணி இருக்கட்டும். அது வெங்கல மணியாக இருந்தால் சூப்பர். இந்த பழைய காலத்து டைப்பாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சூப்பர். ஆக மொத்தத்தில் இப்போ நார்மலாக கிடைக்கிற மணியாக எடுத்து இந்த விளக்கெறியும் பொழுது, நீங்கள் வேண்டுதல் பொழுது அந்த மணியை டங், அதாவது கடகடன் வீம்பு கிடைக்காதீங்க, ரிதம் டங் 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 டங். இப்போ அடிச்சேன் பார்த்தீங்களா, அந்த சவுண்டை உள்வாங்குற அளவுக்கு அடிச்சிங்கனாக்கா உங்களோட தெய்வீகம் சிறப்பாக இருக்கும், வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நோயே இருக்காது, ஏன்னா மனசு நல்லா இருக்கும். அந்த கோல்டன் ஆரான்னு சொல்லுவாங்க, உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஆரா கோல்டனா மாறக்கூடிய சக்தி இந்த கோயில் மணிக்கு உண்டு, மீன்ஸ் இந்த மணிக்கு உண்டு. ஸோ மணியை சாதாரண நினைச்சிட வேண்டாம். உங்களோட வாழ்க்கை வெற்றி அடிக்கக்கூடிய சூப்பர் மணி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தெய்வீக மணி. மிஸ் பண்ணாதீங்க. நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.